வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக் தான். சமையல் அறையில் எப்படி நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம், பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம தேங்காவை நான் துருவி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தேங்காவை துருவி ஃப்ரீசர்லேயோ இல்லை லைட்டாக வறுத்துட்டு கூட வச்சிட்டாலும் ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம அவசரத்துக்கு எடுத்து சமைச்சிக்கலாம். அடுத்தது கோதுமை மாவு தான் அரைக்க போகிறேன். அந்த கோதுமை மாவுக்கு கோதுமை ரேஷன்லேயும் கிடைக்குது, இல்லை கடையிலையும் நம்ம நல்லா முழு கோதுமை வாங்கிட்டு தண்ணியில் ஒரு 4-5 வாட்டி நம்ம அலசி காய போட்டு நமக்கு ஏதாவது தேவைன்னா கூட கொஞ்சம் சுண்டல் அந்த மாதிரி ஹெல்த்தாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதனால நமக்கு பண சேவிங்ஸ் நிறைய ஆகும். கடையில் பாக்கெட்டாக வாங்குறத விட இந்த மாதிரி அரைச்சி 1 கிலோ 2 கிலோன்னு வைக்கும் போது நமக்கு ஒரு மாதத்துக்கு ஓடும். இந்த மாதிரி சின்ன வேலைகள்லாம் வாரத்தில் ஒரு நாள் பிளான் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைன்னு செஞ்சால் அந்த மாதம் ஃபுல்லாக நமக்கு ஓரளவுக்கு பணம் சிக்கனமாகும். இப்போ கோதுமையை காலையிலேயே நல்லா கழுவிட்டு வெயில் நேரம் அடிக்கிற நேரத்தில் இந்த நேரத்துலையே நம்ம நல்லா காய போட்டு வச்சுக்கலாம். வெயில் நேரத்தில் நம்ம எதை செய்யணுமோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வெந்தயத்தை நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற போட்டுட்டு இப்போ வெந்தயக்கீரைக்காண்டி தூவி விட்றேன். இதுக்கும் நம்ம நிறைய செலவு பண்ண போகிறதே இல்லை. மண்ணில் கொஞ்சமாக வெந்தயம் நம்ம ஏற்கனவே கிச்சனில் சமைக்கிறதுக்கு வச்சுருப்போம், அதை தான் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் தான் ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு மேலே கொஞ்சம் மணலையும் தூவி விட்டுருதேன். நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மருந்தே அடிக்காத வெந்தயக்கீரையும் நமக்கு கிடைச்சிக்கிடும். இந்த கீரையும் நம்ம எடுத்து காய போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சப்பாத்திக்கு எதுக்குனாலும் கஸ்தூரி மேத்தின்னு சொல்லி நம்மளே வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன வேலைகளை நமக்கு கஷ்டம் தெரியாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்யும் போது ஜாலியாக செஞ்சு முடிச்சிடும். பூண்டுலாம் நிறைய உரிக்க வேண்டியது இருக்கும். அதனால் மொத்தமாக நம்ம வாரத்துக்கு உரித்து வச்சுக்கிட்டோன்னா சமையலுக்கு எடுத்து புழங்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 2 நாள் கழித்து 2 நாளைக்கு நல்லா கோதுமையை காய வச்சு எடுத்து இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அந்த மாவை லைட்டாக நம்ம சல்லடையில் போட்டு அரிச்சு வச்சிருச்சுன்னா ரொம்பவே சேஃப்டி. ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா டிஃபனுக்கு மாவு ரெடி. வெயில் காலத்தில் எலுமிச்சைப்பழம்லாம் அதிகமாக வாங்குவோம் ஜூஸ் குடிக்க. அந்த எலுமிச்சைப்பழத்தையே நம்ம வீட்டிலையே ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த ஊறுகாய் அடை ஊறுகாய் எப்படி செய்யணும்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதை மாதிரி செஞ்சு வைக்கும் போது 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் இது கெட்டே போகாது. இந்த ஊறுகாவை நம்ம சட்னி அரைக்கும் போது துவையலுக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. லெமன் சும்மா வச்சுருந்தா கூட வேஸ்ட் ஆகி அழுகி போயிடும். அந்த நேரத்தில் ஒரு 10 லெமன் எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா உப்பு வச்சு ஜாடியில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நல்லது. இதையுமே நம்ம வெயில் நேரத்தில் செஞ்சு வச்சுக்கணும். மழை நேரத்தில் இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம வெயிலில் வச்சு எடுக்க முடியாது. அதனால் வெயில் காலத்திலே இந்த ஊறுகாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 1 வருஷம் வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜூஸ் புழிஞ்சிட்டு அந்த லெமன் தோலை கூட தூர போடாமல் இந்த பாட்டிலில் இந்த மாதிரி உப்பு போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு வந்தாலே போதும். அவசரத்துக்கு நம்ம வீட்டிலையே ஊறுகாவும் நம்ம தாளித்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு காட்டன் துணியை கட்டிட்டு ஒரு 10 நாளைக்கு நல்லா குலுக்கி விட்டு வெயிலில் எடுத்து வச்சுக்கிட வேண்டியதான். இப்போ ஊறுகாய் நமக்கு ஒரு 10 டேஸ் கழித்து அந்த கலர் எல்லாம் மாறி வந்துடும். காய்கறி வாங்கிட்டு வரோம், அந்த காய்கறியை அப்படியே நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ப்ரொக்கோலி காலிஃப்ளவர்லலாம் சின்ன பூச்சிகள் இருக்க வாய்ப்புண்டு. அதனால் நம்ம வாங்கிட்டு வந்ததுமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா கட் பண்ணி விட்டுட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு கவர்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா மற்ற காய்கறிலையும் இந்த பூச்சிகள் போகாமல் இருக்கும். மோஸ்ட்லி ப்ரொக்கோலிலாம் வாங்கிட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக அடுத்த நாளே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லதாக இருக்கும். எந்த காய் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம உடனே எடுத்து அதை அப்படி பதப்படுத்தி வச்சுக்கலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணலாம். இந்த தண்டு கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம். இதை நம்ம 2 நாளைக்கு கூட சமைச்சிக்கலாம். தண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கும் போது இப்போது நான் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட போகிறேன். நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சின்ன வேலைகளையும் வீட்டில் செஞ்சு வச்சா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலங்கிறது நமக்கு எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியாது. கிடைக்கிற நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கார்டனிங்கும் நம்ம செஞ்சுக்கலாம்.
தேவையில்லாத செடிகள்லாம் வளர்ந்து இடத்தையே அரைச்சி வேஸ்ட்டாக கிடந்துச்சி. நல்லா இதில் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு இந்த சைடு ஃபுல்லாக பொன்னாங்கண்ணி கீரை போட்டிருக்கேன். அடுத்தடுத்து கீரை போட்டுக்கலாம். நமக்கு டெய்லி சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி ஈஸியாக வளர்க்கக்கூடிய கீரை, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் அந்த மாதிரி போட்டுக்கிட்டனாலே போதும். வாரத்துக்கு நமக்கு தேவையான காய் நம்ம கார்டன்லேருந்தே கிடச்சிரும். இப்போ அதுக்குள்ள தேவைகள் எல்லாமே நான் கார்டன் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ வெயில் காலம், நம்ம எதுவுமே விதை போட்டோ அது வளர போகிறதில்ல. கொஞ்ச நாள் கழித்து அந்த இடத்துல நம்ம அது எதுக்குள்ளதை பயிரிட்டோன்னா நமக்கு தேவையானது கிடச்சிரும். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்றிருக்கார் பேரறிஞர் அண்ணா. அதே மாதிரி நம்மளும் வீட்டில் எந்தெந்த இடத்துல எது எது தேவையில்லையோ அதெல்லாம் ஒதுக்கிடலாம். வெந்தயக்கீரை இதையும் நான் ஏற்கனவே விதை போட்டு வளர்த்து அதிலிருந்து எடுத்து காய போடுறதுக்காண்டி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு செட்டு முடியவும் அடுத்த செட்டு நம்ம வளர்த்துட்டே இருக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வெறும் சமையல் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தால் நமக்கும் வாழ்க்கை போர் அடித்து போயிடும். சின்ன சின்ன வேலைகளை செய்யும் போது நேரம் போகிறதும் தெரியாது. அப்படி நம்ம வீட்டில் என்னென்ன அடுத்த நாளைக்கு தேவையோ அதுவும் ப்ரீ பிளானாக எல்லாமே எடுத்து வச்சுக்கிடும் போது அடுத்த நாள் கிச்சனில் போய் ரொம்ப டென்ஷனாகவும் நம்ம வேலை செய்ய வேண்டாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கிடைக்கிற டைமில் உரித்து வச்சுக்கிட்டோன்னா முந்தின நாளே அடுத்த நாளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலே எண்ணெய் காய்க்கிறதுக்காண்டி மருதாணி, கருவேப்பிலை எல்லாமே காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இனி எண்ணெயில் போட்டு எல்லாம் காய்ச்சி எடுக்க வேண்டியது தான். அடுத்த பேட்ச்சு வெந்தயக்கீரையும் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.